அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய இந்த அலங்காரத்தை கண்டு வணங்கணும் அப்படின்னாலே போதும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நாம் இப்போ ஒரு வீடியோ காட்சியை பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ காட்சியில் முருகப்பெருமானுக்கு விபூதியால் அபிஷேகம் செய்யக்கூடியது தாங்க பார்க்குறோம். இது எவ்வளவு பெரும் சிறப்பு. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருந்தால் கூட இந்த அபிஷேகத்தை பார்த்து வழிபாடு செய்யும் போது தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக முருகப்பெருமானுடைய அலங்காரத்தை காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே போல் இந்த ஆண்டிக்குள முருகப்பெருமானுக்கு இந்த விபூதி அபிஷேகம் ரொம்ப சிறப்புங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே முருகப்பெருமானுக்கு அரோகரா, பாலதண்டாயுத பாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் 6 படை வீடுகளில் நீங்கள் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது தோஷம் இருக்குமோ, கெட்டது எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னுலாம் வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய இந்த அலங்கார காட்சிகளை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னாலே போதும், வாழ்க்கையில் பெரும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக 6 படை வீடுகளிலுமே சிறப்பான அலங்காரங்கள் செய்வாங்க. அதில் ராஜ அலங்காரத்தை பார்த்து வழிபாடு செய்தால் நமக்கு இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும். அதே போல் பழனி தண்டாயுதபாணி, அதாவது முருகப்பெருமானுடைய ஆண்டிக்கோலத்தை பார்த்து வழிபாடு செய்தால் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முக்கியமாக நாம் என்ன மாதிரியான அலங்காரத்தை பார்த்து வழிபாடு செய்யணும். குறிப்பாக முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறவர் பொதுவான கடவுள் தான். எப்படிப்பட்ட அலங்காரத்தில் பார்த்து வழிபாடு செய்தாலும் பல நன்மைகளை நாம் பெறப்போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பிட்டு இந்த அலங்காரத்தை பார்த்து வழிபாடு செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக மனிதனாக பிறந்த நம்ம எல்லோருமே முக்கியமாக 6 படை வீடுகளுக்கு போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே போதும், முருகப்பெருமானுடைய அருளை முழுமையாக பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு வரன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, திருமண நிச்சயம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சரிங்க, பத்திரிக்கை கொடுக்கவும் ராஜ அலங்கார தரிசனம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் புதுமனை வாங்குவது, விற்பது, வீடு வாங்குவது, கட்டுவது, கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கும் நம்மளால் இயலக்கூடிய விஷயங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க ராஜ அலங்கார கோலத்தை தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனால் முடியாத ஒரு சில விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்குங்க. உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை காப்பாற்றும் எண்ணத்தில் சரியான முடிவெடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய மனம் கொண்டவங்க ஆண்டிக்கோலத்தை தரிசனம் செய்து பலன் பெறலாம். ஆண்டிக்கோலத்தை பெரும்பாலும் முற்றும் துறந்த ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் வழிபாடு செய்வாங்க. குடும்ப நிலையை கடந்து வாழ்கிறவங்க இந்த ஆண்டிக்கோலத்தை தரிசனம் செய்ய போராடுறது நல்லது. மிகுந்த சக்தி வாய்ந்த ஆண்டிக்கோல தரிசனம் செய்வது மகத்துவமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே நம்மளுடைய நிலைகளுக்கு ஏற்றாற் போல முருகப்பெருமானுடைய அலங்காரம் நமக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, முக்கியமாக 3 ராசிக்காரர்கள் பழனிக்கு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம் பெறுவது உறுதி அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பழனிக்கு பொதுவாக யார் வேண்டுமானாலும் போகலாம். செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறதால இந்த குறிப்பிட்ட 3 ராசிகள் போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்னென்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் பழனிக்கு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னும், மேச ராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழனிக்கு செல்வது நிச்சயம் நன்மையை தரக்கூடியது என்றும், செவ்வாய் தோஷம் உடையவங்க செவ்வாய் என்று போகரை வழிபட செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதாவது பழனிமலைக்கே நம்ம முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளை போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகரையும் வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. மேலும் பழனிக்கு போனோம் அப்படின்னாலே ஒரு சில தோஷங்கள்லாம் விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மலை ஏறி போய் நாம் இந்த பழனி ஆண்டவரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அதன் பிறகு நாம் காணக்கூடிய மாற்றங்கள் ஏராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மேஷராசிக்காரர்களுக்கு பழனிக்கு போவதால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
பொதுவாக மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்கள் பழனியில் வீற்றிருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணியை தரிசிக்கிறது அவர்களுக்கு எதிரிகள் தொல்லையிலிருந்து நீக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் வளம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். கோடீஸ்வரராகக்கூடிய வாய்ப்பினை கூட மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அவர்களுக்கு அதற்கான வழிமுறைகளை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னும். மேஷராசிக்காரங்க சாதாரணமாக நான் பழனிக்கு போயிட்டு வந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் இந்த திருப்பங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். இதே போல் அடுத்ததாக மிதுனம் ராசி. மிதுன ராசிக்காரர்கள் இந்த பழனி ஆண்டவரை போய் வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பொதுவாக அதிர்ஷ்டம் வர்றது கிடையாது. மிகவும் அரிதாகத்தான் இந்த அதிர்ஷ்டம் வரும். மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி தங்களுடைய வாயில் இருந்து வரக்கூடிய கடும் சொற்களால் பலரை காயமாக்கிவிட்டு பிறகு வருத்தப்படுவாங்க. அத்தகையவர்கள் பழனி தண்டாயுதபாணியை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நாக்கு வன்மை அதிகரிக்கும். இதனால் தொழில் வளம் பெருகும். இதனால் பண வரவு அதிகரிக்கும். உங்ககிட்ட ஒரு வறுமை இருந்தால் கூட அந்த வறுமை உங்களை விட்டு ஓடி போகும். இப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. இதனால் அவர்களுடைய குடும்பம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு ரொம்பவே செழிப்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்றால் பழனி ஆண்டவருக்கு அருகுரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்கள். கடைசியாக நீங்கள் பழனிக்கு எப்போ போனீங்க, அல்லது எனக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இது வரைக்கும் அமையலை அப்படின்னா கூட இனிமே கஷ்டப்பட்டாவது பழனிக்கு போயிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகமாக கோபப்பட்டு பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக நம்ம வீட்லேயே கூட அல்லது அலுவலகம் அந்த மாதிரி நாம் மற்றவங்க கிட்ட கோபத்தை அதிகமாக காட்டக்கூடியவர்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பாங்க. செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கும். பழனிக்கு சென்று போகரையும் பழனி முருகரையும் வழிபட்டுட்டு வர சாந்தம் பெறுவாங்க அப்படின்னும், பிறகு தொட்டது எல்லாம் துளங்கும் எனவும், தொழில் வளம் கைகூடி வரும் எனவும், கோடீஸ்வரர் ஆவிங்க அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பாக பழனி ஆண்டவரை நாம் வழிபட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் திருமணம் நடக்கலை, இந்த தோஷத்தால் இவர்களுடைய வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கன்னு சொல்கிறாங்க. இதே போல் பழனிக்கு சென்றால் சனி கிரக பாதிப்புகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்கள் வாழ்வது என்னால் தான் என்று கர்வம் கொண்ட சூரிய பகவானை சபித்தாராம் சிவபெருமான். சாபம் தீர இங்கு பூஜித்தான் சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவபெருமானுக்கு தெரியாமல் தட்ச யாகத்தில் கலந்து கொண்டதால் ஈசனிடம் தண்டனை பெற்ற அக்னியும் வாயுவும் இங்கு வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு ஒரு முறை கோபம் கொண்ட திருமகளை புறக்கணித்தாராம். தன்னுடைய பதியை அடைய திருமகள் இங்கு தவம் செய்தார் அப்படின்னும். அதை விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் ஆகியோருக்கு இடையே நடந்த போரில் விஸ்வாமித்திரருடைய ஆயுதத்தை வென்றதால் அகம்பாவம் கொண்டது காமதேனு. இதனால் ஏற்பட்ட பாவம் தீர காமதேனு வழிபட்ட தலம் அப்படின்னும், ஒரு முறை பிரம்மா தானே முதல்வரானவர் என ஆணவம் கொண்டாராம். இதனால் சினம் கொண்ட ருத்ரன் வேடுவனாக பிறக்கும்படி பிரம்மனுக்கு சாபமிட்டாராம். தன்னுடைய தந்தை பிரம்மனுக்கு சாப விமோச்சனம் தரும்படி முருகனை பிரார்த்தித்து கொண்டாராம் நாரதர். பிரம்மன் தவறை உணர்ந்து இங்கு முருகனை வழிபட்டு சாப நிவர்த்தி அடைந்தாராம். இங்கே வேடர் கோலத்தில் அருளக்கூடிய பிரம்மனை தரிசிக்க முடியும் அப்படின்னும், திருநள்ளாறு சனி பகவானை போன்றே இங்கிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் சிறப்பானவர் என்றும், திரு ஆவினன்குடி தன்னை வழிபட்டால் சனியால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும் என்றும், நிடத நாட்டு அரசன் நித்யநாதனுக்கு வரம் தந்தாராம் முருகப்பெருமான். எனவே சனி தோஷ பரிகார தலமாகவும் விளங்குது பழனி. அதே போல் அங்காரகனான செவ்வாயும் பழனி முருகனை வழிபட்டு நலம் பெற்றாங்க அப்படிங்கிறது தல புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க. அதனால் நாம் பழனி போய் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சனி கிரக பாதிப்புகள் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி பழனிக்கு போகிறதால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அமையுது அப்படிங்கிறத சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
நன்றி விவோஸ்.